நாங்க சிதம்பரம் போயிட்டு வர வரைக்கும் நீங்க ரகு வீட்டுக்கு போவேணாம். நாம எப்போ மறுபடியும் மீட் பண்றது? ஏற்கனவே ஒரு கல்யாணத்துல தான் மீட் பண்ணோம், இப்போ கிளப்ல மீட் பண்றோம். அடுத்த தடவை கண்டிப்பா நம்ம கல்யாணத்துல தான் நம்ம மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உமா எங்கே போயிட்டா? தனியாக பேசலான்னு பார்த்தா ஆள் எங்கன்னு தெரியலையே. ஏன் இப்படி திருட மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குறான்? ஏய் மனோரா, மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. குடோனில் அரிசி மூட்டை என்னென்ன, அதில் ஒரு மூட்டை மிஸ் ஆகுது. அது எங்கே? நல்லா இருக்குடா. ஆட்டை தோல்ல போட்டுட்டு ஊரெல்லாம் தென்ன கதையா இருக்கு. ஏண்டா நாயுடு வீட்டு விசேஷத்துக்கு ஒரு மூட்டை அரிசி அனுப்பிச்சு ஞாபகம் இல்லையா? ஆமாம் மாமா, மறந்துட்டேன் மாமா. கரெக்ட் மாமா, கரெக்ட் மாமா. சரி சரி, கணக்கு பாரு. பார்க்குறேன் மாமா. மனோரா, எங்க போய்கிட்டு இருக்க மாமா? எங்கடா போயிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, கணக்கு பார்க்குறேன். அது சரியா டேலி ஆக மாட்டேங்குது. அதான் திரும்ப திரும்ப. ஏய், உமா கிட்ட கேட்டியா? இல்லை மாமா, அதான் தேடுறேன், எங்கன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் பாக்குறேன் தேடுறேன்னு கிட்ட உள்ளதா இருப்ப, போய் பாரு. என்னாச்சு உனக்கு இப்போ? ஒன்றும் இல்லை மாமா. ஏய், நிறைஞ்ச குடத்தையும் கணக்கு புஸ்தகத்தையும் தலைகீழ பிடிக்க கூடாது, நேரா தான் பிடிக்கணும். சாரி மாமா. சாரி மாமா. ஒரே தடுமாற்றமா இருக்கா இன்னைக்கு. உமா, என்னப்பா? குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாமா. சரி. இவகிட்ட எப்படியாவது பேசணும்னு ஆசையாக இருக்கு. ஆனால் அந்த பழப்போன பயம் வந்து பாடா படுத்துது. மனோகரா, பயப்படாத. என்னங்கப்பா? ஏமா, மனோகர் டிஃபன் சாப்பிட்டானா? மனோகர் வந்தானா? நான் பார்க்கலையே. என்னது? உன்னை பார்க்கறதுக்கு இப்பதானே உள்ள வந்தான். என்னது, உள்ள வந்தானா? நான் அவனை பார்க்கவே இல்லையே. நான் அவனை பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வா. ஏய் மனோ, நீ எப்போ வந்த? நீ மாமாவுக்கு தண்ணி கொண்டு போறதுக்கு முன்னாடியே நான் இங்க வந்துட்டேன். பைத்தியம், அப்பவே என்கிட்ட டிஃபன் கேட்டிருக்கலாம்ல. அந்த பைத்தியத்தால தான் இப்ப பிரச்சனையே. கொஞ்ச நாள் என்னையும் நீ பைத்தியக்காரன் ஆக்கிடுவோமா? என்ன உளர்ற? பின்ன என்ன உமா, அப்பா வந்து உன்னை எனக்காக பொண்ணு கேட்டு போனார் மாமா கிட்ட. மாமா அப்பாவை திட்டி அமைச்சிட்டாரு. போதாத குறைக்கு அம்மா வேற வந்து மாமா கிட்ட சண்டை போட்டு போயிருக்கிறாங்க. மாமா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க 2 பேரும் செஞ்சதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை உமா. அதை சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன். ஆனால் நமக்குள்ள எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? நீ வா, வெளியே போலாம். என்னவுமா, மனோகர் என்ன சொல்றான்? அவங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். பெரியவங்க செஞ்ச தப்புக்கு நீ எந்த விதத்திலையும் பொறுப்பு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்ப்பா. அந்த வீட்டுல உங்க அத்தையை தவிர மத்தவங்க எல்லாம் நல்லவங்க தாம்மா. இவன் காலையில இருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்பதான் எனக்கு காரணம் புரியுது. மன்னிப்பு கேட்கறதுக்கு உன்னை பார்க்க வந்திருக்கான். ஏய் மனோகரா, நம்ம ஆறுமுகத்திட்ட சொல்லி மாந்தோப்புல மருந்தடிக்க சொல்லு. சரி மாமா.
தண்ணி போதுமாப்பா? போதும். நாங்க சிதம்பரம் போனதும் முதல் வேலையா நடராஜர் கோயில்ல போய் தரிசனம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. சரி, நம்ம போற விஷயம் சங்கர் கிட்ட சொல்லிட்டியா? அதெல்லாம் ஏற்கனவே சொன்னதானங்க. இதுக்கு திரும்ப திரும்ப அதே விஷயத்த கேட்டுட்டு இருக்கீங்க? அதுக்கு இல்ல, இந்த விஷயத்த சங்கரோட அம்மா கிட்ட சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இல்லைங்க, நம்ம எதுக்கு போறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. தேவையில்லாம அதை சொல்லிட்டு அப்புறம் நல்ல முடிவோட நம்ம திரும்பி வரலன்னா அப்புறம் அவங்க அதுக்கும் சேர்த்து வச்சு வருத்தப்படுவாங்க. அதனாலதான். தமிழ். அம்மா. அம்மா வாங்கம்மா. அப்பா வரல? இல்லப்பா, பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். அப்படியே உங்களை பாத்துட்டு போலாமேன்னு. என்ன, ஏதாவது வெளியூர் பிரயாணமா? ரொம்ப தூரமா? இல்ல இல்ல, இங்கதான் பக்கத்துல தான். ஆமாம்மா, இங்கதான் சிதம்பரம். தாம்பரம். தாம்பரம் இங்கதான் பக்கத்துல. என்ன, 2 பேரும் இஞ்சி தின குரங்கு மாதிரி முழிக்கிறீங்க? இப்ப என்கிட்ட மறைச்சா பின்னாடி எனக்கு தெரியாமலே போயிடுமா? அது வந்து நீங்க சொன்னது சரிதான். நீங்க அங்க போய் பேசி அந்த உமா சம்மதிக்கலன்னா சங்கடமா தான் இருக்கும். இருந்தாலும் எனக்காக நீங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய முயற்சி எடுக்கிறீங்களே, அதுவே போதும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அம்மா, இன்னொரு விஷயம். என்ன? நாங்க சிதம்பரம் போயிட்டு வர வரைக்கும் நீங்க ரகு வீட்டுக்கு போவேணாம். நாங்க ஊர்ல இருந்து வந்ததும் உங்ககிட்ட சொல்றோம், அப்புறமா பேசிக்கலாம். எல்லாம் எனக்கு தெரியும் ஜோதி. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. ஆமா, இங்க இருந்து எப்படி போறீங்க? அது இங்க இருந்து நேரா கோயம்பேடு போயிடுவோமா? அப்புறம் அங்க இருந்து மாயவரம், திண்டிவனம் நிறைய பஸ் இருக்கு, போயிட்டே இருப்போம். கோயம்பேடு தானே? வாங்க, என் கார்ல நான் டிராப் பண்றேன். ஐயோ, எதுக்குமா? எதுக்கு உங்களுக்கு அந்த கஷ்டம்? பரவாயில்ல, நாங்க போய். எனக்கு என்ன கஷ்டம்? நானா வண்டி ஓட்ட போறேன்? டிரைவர் தானே வண்டி ஓட்ட போறாரு. அது மட்டும் இல்லாம என் பையனுக்காக பொண்ணு பார்க்க போறீங்க. இது கூட நான் செய்யக்கூடாதா? வாங்க. ஆமா, நீங்க போற விஷயம் சங்கருக்கு தெரியுமா? அது தெரியுமா? தெரியும், ஆனா சரியா தெரியாது. தெரியுங்கிறியா தெரியாதுங்கிறியா? என்ன? அது சரி விடு. உன்ன மாதிரி பொண்ணுங்களை பார்த்துதான் மத்தளத்துக்கு 2 பக்கம் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி, கிளம்புங்க. வாங்க வாங்க. எல்லாம் எடுத்துட்டல? எடுத்துக்கிட்டேன். வா போலாம். என்ன? செல்போன் விட்ட பாரு. பழம்லாம் எடுத்துக்கிட்டீங்களா வசந்தி? எடுத்துக்கிட்டேம்மா. படிக்குதாமா? நிமி, அந்த ப்ளூ கலர் பெட்ஷீட்டை எங்க வச்சிருக்க? ரகு, அது அங்கதான் இருக்கும். பேப்பா யாருன்னு போய் பாருமா. போமா. என்ன 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? நானும் உங்க ஃப்ரெண்டு தான். யார் நீங்க? டான்சர் சித்ராமாவை நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ஓ ஓ, சித்ரா மேடம் நீங்க தானா? மேடம்லாம் நீங்க கூப்பிட வேண்டாம். 2 பேரும் சித்ரானே கூப்பிட்டா போதும். சங்கரன் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. நிம்மி சின்னவ நீதானே? 2 பேரும் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க. உங்க 2 பேரையும் பார்க்கணும்னு ஆசையா ரகு கிட்ட கேட்டா கூப்பிட்டுட்டு வந்ததே கிடையாது. எங்க ரகு அண்ணாவை கூட உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? சங்கர் எனக்கு ஃப்ரெண்டுனா ரகு, தமிழ் 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்டு தானே. 3 பேரும் நல்ல நண்பர்கள். யார் கூடமா பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, சித்ராக்கா வந்திருக்காங்கம்மா. நம்ம சங்கர் அண்ணா கூட அப்பப்ப சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க. வாங்க உள்ள வாங்க. வணக்கம்மா. உன்னை பத்தி என்கிட்ட சங்கர் நிறைய சொல்லியிருக்கான். நீ நல்லா பரதநாட்டியம் ஆடுவியாமே? ஏதோ கொஞ்சம் தெரியுமா. ஏமா நிக்கிற? உட்காரு. பரவாயில்லம்மா, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். இந்தாங்க. அது யாரு? உங்க அக்காவா? இல்லம்மா, கூட துணைக்கு இருக்காங்க. அது இருக்கட்டும், உங்க உடம்பு எப்படி இருக்கு? அது இருக்கிற மாதிரி இருக்குமா. ஆமா, சங்கர் சொன்னானே நீ தனியா இருக்கன்னு. ஏமா, ஊர்ல இருக்கிற உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டா உனக்கு துணையா இருக்கும்ல? அதைத்தாம்மா நானும் சொல்றேன். அம்மா எங்க கேக்குறாங்க? கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப எனக்கு என்ன குறைச்சல்? டான்ஸ் ப்ரோக்ராம் பண்றேன். சங்கர் எல்லாம் எனக்கு தேவையானதெல்லாம் பாத்துக்கிறாரு.
அன்பு காட்டுறதுக்கு நீங்களா இருக்கீங்க. அப்புறம் என்ன, அம்மா அப்பாவை பார்க்கணும்னா ஊருக்கு போய் பார்த்துக்க வேண்டியதுதான். ஏமா நிக்கிறீங்க? போய் காஃபி கிஃபி கொண்டாந்து கொடுக்கலாம்ல. இப்ப ரெடி பண்ணி வேண்டா கமலா, நாங்க 2 பேரும் இப்பதான் வெளியில சாப்பிட்டுட்டு வரோம். அம்மா, ரகுக்கு ஆனாலும் இவ்ளோ வீம்பு ஆகாது. சங்கரும் தமிழும் யாரு? அவரோட நண்பர்கள் தானே. உங்களுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா ஏன் வேண்டான்னு சொல்றாரு? அவன் குணம் அப்படிதாம்மா. சின்ன வயசுல இருந்தே அவன் பழக்கம். இத பத்தி சங்கரும் தமிழும் கூட சொல்லி ஓஞ்சு போயிட்டாங்க. தன்னோட முயற்சியால தான் உயரணும்னு ரகு நினைக்கிறான். அதுக்கும் நேரங்காலம் வரணும் இல்ல சித்ரா? நேரங்கால வராதுமா, போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்காது. இந்த அழகுல வேண்டான்னு சொன்னா கூட எங்களை படிக்க வைக்கிறாரு. எனக்காவது பரவாயில்ல, இந்த வருஷத்தோட படிப்பு முடிஞ்சிடும். அடுத்த வருஷம் நிம்மிக்கு காலேஜுக்கு பணம் கட்டணும். அப்புறம் உனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். நிறைய வேலை இருக்குல்ல. மாப்பிள்ளெல்லாம் ரெடியா தான் இருக்காரு. அத பத்திலாம் ஒண்ணும் கவலை இல்ல சித்ரா. நம்ம அது எங்க சொந்தத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர் தான் கமலாக்கு மாப்பிள்ளையா வருவாரு. இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடும். அம்மா அத பத்தி தான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேம்மா. என்னம்மா எதுவுமே சாப்பிடாம கிளம்பிட்ட? இதுல என்ன இருக்கு? கமலாக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கட்டும். 2 பேரும் சேர்ந்து கல்யாண சாப்பாடு முதல் பந்தியிலேயே உட்காந்து சாப்பிடலாம். சரியாம்மா? அக்கா, உங்க டான்ஸ் ப்ரோக்ராம பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எப்போன்னு சொன்னீங்கன்னா நானும் கமலாவும் வந்து பாப்போம். எப்போ டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கோ அப்ப சங்கர் கிட்ட சொல்லி அனுப்புறேன். அப்ப கண்டிப்பா 2 பேரும் வாங்க. அதுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு நாள் வீட்டுக்கு வரணும். சரியா? விசிட்டிங் கார்டுமா வாங்கிக்கோமா. சரிம்மா, நான் வரேன். வரேம்மா. அப்ப நான் வரேன். வாங்க. பாய். கண்டிப்பா வரேம்மா. வரணும். வரோம். ஹலோ, என்ன சார், எதில் யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்க்காமயே போயிடுவீங்களா? அப்படி என்ன சிந்தனை உங்களுக்கு? அன்னைக்கு நானே எங்க அம்மாவும் கிளப்புக்கு வந்திருந்தோம். நீங்களும் வந்திருந்தீங்க. எங்களை தாண்டி தான் நீங்க போனீங்க. ஆனா எங்களை பார்க்காமலே போயிட்டீங்க. நீங்க எப்பவுமே இப்படிதான் இருப்பீங்களா? ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க் யூ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஆக்சுவலாக கவனிச்சிருக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கிறத நான் பார்த்தேன். ஆனால் வேணும்னு தான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போனேன். ஏன்? தட்ஸ் மை பிரின்சிபல். என்ன பிரின்சிபல்? ஆல்மோஸ்ட் சேம் ஜூஸ் பிளேஸ். ஓகே சார். இந்த மாதிரி பொது இடங்கள்ல பெண்கள் கிட்ட பேசுறது இட்ஸ் நாட் கரெக்ட் பிரின்சிபல். நம்ம செவந்தி மாதிரி கல்மிஷம் இல்லாம பேசுவோம். ஆனா அதை பார்க்குற பொதுமக்கள் அதுக்கும் ஒரு கதை காட்டிடுவாங்க. அதான் நான் ஆம்பளை. எக்ஸ்கியூஸ் மீ சார். தேங்க்யூ. எந்த ஒரு விஷயமானாலும் தாங்கிப்பேன். பட் நீங்க ஒரு பொண்ணு, உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது மேடம். ஆக்சுவலாக நான் என்ட்ரன்ஸில் வரும்போதே உங்களை பார்த்துட்டேன். பட் எந்த ஒரு டாப்பிக்கும் இல்லாமல் விஷயமும் இல்லாமல் உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னா ஐ ஜஸ்ட் வாக்ட் அவே. ஐ எம் ரியலி சாரி. நோ, தட்ஸ் ஓகே. நம்ம பிசினஸ் பீப்புள் எங்க பாக்குறோமோ அங்க பேசுறதுல தப்பே இல்ல. மத்தவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அதுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் நினைச்சேன். என்னோட டெலிபோன் டைரக்டரியில உங்க அட்ரஸ் பார்த்தேன். அதுல இல்ல. அதுக்குள்ள நம்ம இங்கேயே மீட் பண்ணிட்டோம். நீங்க எங்க வீட்டுக்கா? வாட் அ சர்ப்ரைஸ். நீங்க எங்க வீட்டுக்கு வரதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மேடம். ஏதாவது முக்கியமான விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதை நான் உங்க அப்பாட்டே சொல்லிக்கிறேன். அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. சிம்பிள் மேட்டர் தான். சரி, ஏதோ அர்ஜென்ட்டா போறீங்க போல இருக்கு. நீங்க போங்க, அப்புறமா பார்க்கலாம். நாம எப்போ மறுபடியும் மீட் பண்றது? ஏற்கனவே ஒரு கல்யாணத்துல தான் மீட் பண்ணோம். இப்போ கிளப்ல மீட் பண்றோம். அடுத்த தடவை கண்டிப்பா நம்ம கல்யாணத்துல தான் நம்ம மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல, நத்திங். நீங்க தப்பா நினைக்காதீங்க.
என் கல்யாணத்துக்கு நீங்க வருவீங்க, உங்க கல்யாணத்துக்கு நான் வருவேன். ஆக மொத்தம் நாம 2 பேரும் ஒரு கல்யாணத்துல தான் ஒருத்தர் சந்திப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சாரி, ஐம் கெட்டிங் லேட். நான் கிளம்புறேன். பை. ஓகே, பை. இன்னும் பில் எனக்கு. நோ ப்ராப்ளம், I'll take care of it. யா, தேங்க்ஸ் a lot. Bye. பார்க்கலாம். பை. பேச்சு வாக்குல பில்ல தலையில கட்டிட்டு போயிட்டாலே. ஆ? தேங்க்யூ சார். என்ன கமலா, என்ன சமைச்சிருக்க? உங்களுக்கு பிடிச்சது தானே? போறோம். என்னடா கொஞ்சமா சாப்பிடுற? நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. அப்பவே சாப்பிட்டாச்சு. அண்ணா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. இன்னைக்கு டான்சர் சித்ராக்கா வந்திருந்தாங்க. சித்ரா வந்தாங்களா? ஆமாண்ணா. என்ன சொன்னாங்க? எங்க எல்லாரையும் ரொம்ப விசாரிச்சாங்க. குறிப்பா அம்மாவோட உடம்ப பத்தி ரொம்ப விசாரிச்சாங்க. என்னண்ணா, இப்பெல்லாம் நீங்க சரியாவே சாப்பிடுறது இல்ல. சரி, தள்ளு. அம்மா, சித்ரா வந்தாங்களா? நிம்மி சொன்னாளா? யார் சொன்னா என்ன? நீங்க என்கிட்ட சொல்லல. அவ என்ன அவ்வளோ முக்கியமானவளா? அவ வந்து போனதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு? ஏமா, முக்கியமானவங்க தான்மா. அவ என்ன உனக்கு சொந்தக்காரியா? சொந்தமாவா? ஃப்ரெண்டுமா அவங்க. யாருக்கு? ஏமா, சங்கருக்கு ஃப்ரெண்டுனா எனக்கு, தமிழுக்கு எல்லாருக்கும் ஃப்ரெண்டு தானம்மா. சங்கர் அடிக்கடி அவ வீட்டுக்கு போறான், நீங்களும் போறீங்களா? அம்மா, அவங்க நாட்டியத்துல பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? அப்போ சங்கருக்கு மட்டும் அவ நெருங்கிய சிநேகிதி, உங்களுக்கு தூரத்து சிநேகிதி, அப்படிதானே? அம்மா, உங்க பேச்சே சரியில்லாம இருக்குமா? அவ இங்க வந்தப்போ நானும் பரஸ்பரம் விசாரிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கான்னு நினைச்சேன். சங்கரை கைக்குள்ள போடுறதுக்கு தான் நம்மளை துணைக்கு கூப்பிடுறதுக்கு இப்பவே திட்டம் போடுறாடா. பாருங்கம்மா, நீங்க இந்த வார்த்தை சொன்னனால நான் சும்மா இருக்கமா? வேற யாராவது சொல்லிந்தா அப்புறம் நடக்கிறதே வேறம்மா.